Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. கோவை சாய்பாபா காலனி பகுதியில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் காய்கறி மார்க்கெட்டில் மழைநீர் குளம் போல தேங்கி பொதுமக்கள் வியாபாரிகள் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அருண் வழங்க நாம் கேட்கலாம். அருண், விவரங்கள். வணக்கம். அதாவது கோவையை பொறுத்த வரைக்கும் நேற்று இரவு பரவலாக கனமழையானது பெய்தது. சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த கனமழை பெய்ததன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் தாழ்வான பகுதிகள் குறிப்பாக மழை வெள்ளமானது தேங்கி காணப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் கோவை மேட்டுப்பாளையம் சாலை சாய்பாபா காலனி பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய எம்ஜிஆர் மொத்த காய்கறி அங்காடியில குளம் போன்று மழை நீரானது தேங்கி காணப்படுகிறது. இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சுமார் ஒரு 110 மொத்த காய்கறி கடையானது அமைந்திருக்கிறது. இங்கு 500க்கும் மேற்பட்ட லாரிகள் தினசரி வந்து செல்கின்றன. சுமார் ஒரு 600 டன் காய்கறிகள் இங்கு வர்த்தகமானது நடைபெற்று வருகிறது. 200க்கும் மேற்பட்ட சுமைப்பணி தொழிலாளர்கள், வியாபாரிகள் என 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களும் அங்கு பணியாற்றி வரக்கூடிய சூழல்ல தான் இந்த மழைநீர் வெள்ளம் போல் தேங்கி காணப்படுகின்ற சூழல்ல 30க்கும் மேற்பட்ட கடைகளில் மழைநீரானது புகுந்து அங்கு தேக்கி வைக்கப்பட்டிருந்த காய்கறிகள் மொத்தமாக சேதமடைந்திருக்கிறது. அதே போன்று பரவலாக பல்வேறு பகுதிகளிலும் இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மழைநீர் தேங்கி காணப்படுவதால் சேரும் பகுதியுமாக காட்சியிருக்கிறது. குறிப்பாக சொல்ல போக வேண்டுமானால் இந்த சுமைப்பணி தொழிலாளர்கள் தங்களது தலையில் பாரத்தை தூக்கி கொண்டு அந்த சேரும் பகுதிக்குள்ளாகவும் அதே போன்று அந்த குளம் போல் தேங்கி இருக்கக்கூடிய அந்த மழைநீருக்குள்ளும் நடந்து செல்லக்கூடிய காட்சியை நாம் காண முடிகிறது. பெருவாரியான பொதுமக்கள் இங்கு வந்து காய்கறிகள் வாங்கக்கூடிய சூழல்ல மிகுந்த ஒரு சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு காணப்படுகிறது. இந்த காட்சி என்பது இங்கு ஒரு முறை மட்டுமல்ல, லேசான மழை பெய்தாலும் இங்கு மழைநீர் தேங்கி காணப்படுவதால் நோய் தொற்று அபாயம் ஏற்படுவதாக ஏற்கனவே இங்கு இருக்கக்கூடிய வியாபாரிகள், பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் என மாநகராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்திருந்தனர். தற்போது இந்த மழைநீர் தேங்கி காணப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல தற்போது வரை மாநகராட்சி அதிகாரிகளோ மாநகராட்சி ஊழியர்களோ அங்கு வந்து இந்த மழைநீரை அப்புறப்படுத்தக்கூடிய பணியில் ஈடுபடாததன் காரணமாக அங்கு இருக்கக்கூடியவர்கள் மிகுந்த ஒரு சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். விஷயம் தொடர்ந்து இதே நிலை நீடிக்கும் பட்சத்தில் தாங்கள் போராட்டத்தை ஈடுபடுவதை தவிர வேறு வழியில்லை என கூறிய அந்த வியாபாரிகள் உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் ஊழியர்களை அனுப்பி வைத்து இந்த மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய இந்த காட்சியை சீரமைத்து ஒரு சுகாதாரமான ஒரு வாழ்வை தங்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள். விஷயம். விரிவான விவரங்களுக்கு நன்றி அருண். Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur.